அந்த பகுத்தறிவு அடிப்படையில் தான் மனிதனோட சிந்தனை இருக்கணும், இயக்கமும் இருக்கணும். அந்த வகையில இந்த வெயிலுக்கு இது நல்லதுன்னா இதை மட்டும்தான் எடுத்துக்கணும். எது தேவையில்லையோ அதை குதர்க்கமா போய் இது இருக்கு அப்படின்னா அது இருக்கு, நீ ஏன் எடுத்துக்கிற, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். அந்த வகையில இன்னைக்கு சைதாப்பேட்டையில இந்த 7 பூத்து திறக்க போறோம். நேற்றுக்கையும் கூட நாங்க அறிவிச்சோம், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் தேவையில்லாம 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலா வேண்டுகோள் விடுப்பது, குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது முதிர்ந்தவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பவர்கள், இவங்க இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் காலையில அது பகல் 12 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வெயில வரதை தவிர்த்துக்கணும். பொதுவாகவே வேலை இருந்தா மட்டும்தான் வெளியில வரணும். வேலை இல்லைன்னா அவசியம் இல்லாம வெயில வந்து சுத்தக்கூடாது. அப்போ நீர் சத்து குறைஞ்சி உடல் நலன் கெடும். அப்படிங்கறதால தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வை நேற்றுக்கு அரசின் சார்பில் செய்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சார்ந்திருக்கிற இயக்கத்தின் சார்பில் செய்கிறோம். எனவே பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிற வகையிலேயும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற வகையிலேயும் இப்ப இங்க சைதாப்பேட்டையில ஒரு 10,000 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரப்பட போறோம்னா, சைதை தொகுதியை சேர்ந்த மக்கள் ஒரு 3 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 3 லட்சம் பேருக்கு இந்த 10,000 கொடுக்க போறோம். இல்ல, இந்த 10,000 லிட்டருங்கிறது அதிகபட்சமா ஒரு 20,000 பேர் எடுத்துக்கலாம். 6 லிட்டர் ஒருத்தர் சாப்பிட்டாலும் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் சாப்பிடலாம். ஆனா 3 லட்சம் பேருக்குமே இது கொடுக்க போறதில்ல. இது கொடுக்கறதோட நோக்கமே ஒரு விழிப்புணர்வு. நாம நீர் அதிகமா எடுத்துக்கணும், டெய்லி நீர் சத்து குறைவா ஆயிடாம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வு தான் இது. இதை யாரை வச்சு தொடங்கலாம் போது எனக்கு ரொம்ப பொருத்தமா தோணுது நடிகர் சூரிய தான். என்னன்னா, அவர் அடித்தட்டு ஒரு வர்க்கத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கிறவர். பொதுவாகவே ஐ பான் வித் சில்வர் ஸ்பூன் இல்ல கோல்டன் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அவங்க இதை திறந்து வச்சுட்டு போறதுல எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை. இவர் எப்பவுமே சொல்லுவார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு வளர்ந்து வந்து நிற்கிறேன். அப்ப இவர் கையால இது திறக்கப்படுறப்ப இது உண்மையிலேயே அதுக்கான ஒரு உண்மையான அர்த்தமா இருக்கும். நான் அவரை ஏற்கனவே ஒரு 2-3 நிகழ்ச்சியில கலந்துக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருங்கிற கண்ணோட்டத்தை தாண்டி நான் அவரை நிறைய விஷயங்கள்ல பாக்கிறேன். நல்ல ஒரு சமூக ஆர்வலர், சமூக சிந்தனையாளர், நல்ல தன்னார்வலர், நிறைய விஷயங்கள்ல பார்த்திருக்கிறேன். அதனால நடிகர் சூரி இந்த நிகழ்ச்சிக்கு இதை திறந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்டப்ப உண்மையிலேயே அவர் இன்னைக்கு பயங்கர பிஸி ஷெடியூல். நேற்றுக்கு மதுரையில ஷூட்டிங்ல இருந்தாரு. இன்னைக்கும் தவிர்க்க முடியாம ஷூட்டிங் அங்க மதுரையில இருந்தாலும் நம்ம கேட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. இது இங்க சைதாப்பேட்டையில இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி திறக்கிறாங்கன்னும் போது இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க மற்றவங்களும் இதை செய்யணுமேங்கிற எண்ணத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான். அதனால அவர் தொடங்கி வச்சு பண்ணும்போது இது ஒரு பெரிய அளவில் விளம்பரமாகும், அது மற்ற இடங்கள்ல விழிப்புணர்வாகவும் மாறும். அப்படிங்கறதால அவரை கூப்பிட்ட உடனே அவருமே மறுக்காம நைட்டு வந்துட்டு இது முடிச்சுட்டு இன்னைக்கு 11:40 பிளைட் மதுரைக்கு திரும்பணும்னு நினைக்கிறேன். அவர்களே இன்னைக்கு கேட்டிருக்கிறோம், ஒரு 7 இடத்துல இருக்கு, 7 இடத்துலயும் நீங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சைதை தொகுதி மக்கள் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. அந்த வகையில மரியாதைக்குரிய நடிகர் சூரிய அவர்களை தொகுதி மக்களின் சார்பில் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய மண்டல குழுவின் தலைவர்கள் இந்த 2 பேரும், கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும், சைதாப்பேட்டையின் இன்றைய அடிப்படை வளர்ச்சிக்கு ஆதாரமா இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் இன்னைக்கு எத்தனை திட்டங்கள் நிற்கு, இதெல்லாம் நாம் பட்டியல் போற 1 மணி நேரம் ஆகும். ஒரு 500 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் மருத்துவமனை, இந்தியாவிலேயே முதன்முறையாக கட்டப்பட்டிருக்கிற முதியோர் மருத்துவமனை, இப்போ ஒரு 621 கோடியில கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற சைதாப்பேட்டையிலிருந்து தேனாம்பேட்டை வரையிலான மேம்பாலம், 40 கோடியில கட்டப்பட்டிருக்கிற MC ராஜா ஹாஸ்டல் விடுதி வருகிற 14ஆம் தேதி மாண்புமிகு முதல்வரால் திறந்து வைக்கப்படுகிற விடுதி, காந்தி மண்டபத்தை 40 கோடியில இன்னைக்கு புனரமைச்சு தந்திருக்கிற ஒரு விஷயம். சைதாப்பேட்டை மார்க்கெட்டு, பழங்காலத்து மார்க்கெட், இந்த காய்கறி மார்க்கெட்டை மாத்தி கட்டுறதுக்கு இன்னைக்கு 25 கோடியில வேலை ஆரம்பிக்க போறோம். இப்ப அந்த ஆட்டு தொட்டி, பழங்காலத்து ஆட்டு தொட்டி சைதாப்பேட்டையில அதை புனரமைச்சு ஆசியாவிலேயே ஒரு மிக சிறந்த ஆட்டு தொட்டியா மாத்துறதுக்கு ஒரு 40 கோடியில நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் சொன்னோம்னா, இப்ப வேளச்சேரியிலிருந்து குருநானக் வரைக்கும் ஒரு 300 கோடி ரூபாய் செலவுல ஒரு பெரிய மேம்பாலம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய சொல்லினே இருக்கலாம். நேற்றுக்கும் கூட
ஒரு 7.25 ஏக்கர்ல ஒரு பெரிய திருமண மண்டபத்தை கட்டுறதுக்கு அமைச்சர்கள் ஏவாவேலு, சேகர் பாபா வந்து நேற்று பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் சைதாப்பேட்டில் செயல்படுத்துறோம்னாலும் மாநகராட்சியின் சார்பில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களுக்கு மிக மூல ஆதாரமாக இருப்பவர்கள் நண்பர் கிருஷ்ணமூர்த்தியும் துரைராஜும். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற மிருகம்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இனிய நண்பர் நம்முடைய பிரபாகர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு குணசேகரன் அவர்கள், அவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல இன்னொரு பெரிய சிறப்பு, கான்செப்ட் மட்டும்தான் நமது, உருவாக்கம் எல்லாம் டைரக்டர் எல்லாம் பாலா தான். அந்த பாலான்னு பேர் இருந்தா நல்ல டைரக்டரா இருப்பாங்க போல இருக்கு. அவர் பேரு கொடிபாலா. அறிவாலயத்தில் இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு 114 அடி உயரத்தில் ஒரு கொடி, மாநில கட்சியில ஒரு கொடி பறக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவர்கள் சொன்ன நம்ம எது செஞ்சாலும் ஒரு சாதனையா இருக்கணும், அறிவாலயத்தில் ஒரு கொடி, அற்புதமா ஒரு கொடி பறக்க வைக்கணும் அப்படின்னு. அப்ப எவ்வளவு அடின்னு கேட்டார். அவர் 100 அடி 200 அடி எல்லாம் சாதாரணமா போறார். வாகா எல்லையில எல்லாம் கொடி போறதுல தொடர்பு உள்ளவர். அவர் ஏர்போர்ட்ல எல்லாம் 100 அடி கொடி போடுறதுல தொடர்புடையவர். பேரே கொடி. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ராங். இது மேல 1000 லிட்டர் இருக்கு. 1000 லிட்டர் தண்ணியும் காலியான உடனே அடுத்து எடுத்து வந்து தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி இந்த மெட்ரோ வாட்டர்ல பியூரிஃபைடு வாட்டர், மெட்ரோ வாட்டருமே தூய்மையான வாட்டர் இருந்தாலும் சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை தரணுங்கிறதால சுத்தகரிக்கப்பட்ட தண்ணியை ஒரு நாளைக்கு 10,000 லிட்டர் கொடுக்கணும். இந்த 10,000 லிட்டர் இந்த 7 பூத்துலயும் குளிர்ந்த நீராக்கி மக்களுக்கு விநியோகம் பண்ண போறோம். இது 24 மணி நேரமும் நடக்க போகுது. அந்த வகையில இது ரொம்ப நேரம் பேசிட்டு அவரோட 7 பூத்தையும் அவரை திறக்க வைக்கணும், ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள சுத்தி முடிச்சு. அதனால இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் பெருமை மரியாதைக்குரிய தூரி வந்திருப்பது. குடிநீர் மையத்தை அவர் திறந்து வைப்பதன் மூலம் நிச்சயம் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் கோடை காலத்தில் மக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்கின்ற விழிப்புணர்வு அவர் மூலம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் அவரை உங்கள் முன்னால் பேச அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.